இப்ப ஏறத்தாழ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒண்ணு, இந்த பக்கம் சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் போட்டியிட்டு களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்த 2019 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்கோம். மத்திய அரசு பல திட்டங்களை பெற்று அங்க நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீக்கிரம் தினந்தோறும் கொலை, திருட்டு, வழிப்பிரிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் பார்த்தா இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது. வேற எந்த செய்தியும் வரல. இவருடைய ஒரே சாதனை ஊழல் செய்து தான் சாதனை இந்த ஆட்சி வயசு.